ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா சொர்க்கவாசல் படத்தோட ரிவ்யூ. ஓகேங்களா? ஸோ இது ப்ரொடக்ஷன் வந்து ட்ரீம் வாரியர்ஸ் அண்ட் க்ரூ இஸ் சித்தார்த் விஸ்வநாதன் டேரக்டர் அண்ட் கிறிஸ்டோ ஜேவியர் ஒரு மியூசிக் டைரக்டர். ஓகேங்களா? ஸோ கேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி, செல்வராகவன், சாமுவேல் ராபின்சன் ஒரு பேட்ரிக் கேரக்டர் நடிச்சிருப்பாரு, ஒரு ஸ்ரீலங்கன் நடிச்சிருப்பாரு, டைகர் மணின்னு ஒரு ரோலில் ஹிக்கின் ஷா நடிச்சிருப்பாரு, அப்புறம் குக்கர்னு ஒரு ரோலில் வந்து பாலாஜி சக்திவேல் சார் நடிச்சிருப்பாரு, அங்காடி தெருவோட டேரக்டர். தென் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் சானியா ஐயப்பன், அப்புறம் நட்ராஜன் சொல்கிற எல்லாருக்குமே தெரியும். இப்படி ஒரு சம்பவம் நடந்ததில்லை. ஸோ கருணாஸ் சார் வந்து ஒரு பயங்கரமான ரோல். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப வருஷம் கழிச்சு அவருக்கு வந்து இந்த படத்தில் வந்து நல்ல ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரவி ராகவேந்திரன் அண்ட் ஷராஃபா யூதீன் ஒரு கேரக்டரு, அப்புறம் ஹிக்கான் ஷா. ஸோ ஷராஃபா யூதீன் வந்து ஒரு எஸ்பி, அதாவது ஜெயிலோட வார்டன் சூப்பர்டென்ட். அவர் ஒரு வில்லன் கேரக்டர்லேயும் நடிச்சிருக்காரு. ஸோ இத்தனை கேரக்டர்ஸ் இந்த படத்தில். ஸோ நிறைய கேரக்டர்ஸ் நீங்கள் வந்து நிறையவே மனசில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். யார் என்ன பண்ணாலும் சகிச்சு தான் போகணும்ல. ஸோ இந்த ஸ்டோரி எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு ரோட்டு கடை நடத்துகிறாரு. அவங்க அம்மாவும் அவங்களும் சேர்ந்து ஒரு ரோட்டு கடை நடத்துகிறாங்க. அதுக்கு எதிரில் வந்து ஹீரோயின் வந்து பூக்கடை வச்சுருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க, இவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அந்த நேரத்தில் இவர் வந்து ஒரு ஹோட்டலை எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு பார்க்குறாரு. தள்ளு வண்டி கடையாக இருக்குது, நம்ம ஹோட்டலாக மாற்றலான்னு சொல்லிட்டு ஒரு நட்ராஜன் ஐஏஎஸ்னு ஒருத்தர்கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்குறாரு. அவர் வந்து இவரோட ரெகுலர் கஸ்டமர் சாப்பிட்றாங்க. ஸோ அவர் லோன் சேங்ஷன் ஆகிற டைமில் அவர் வந்து ஒரு மர்மமான முறையில் இறந்துடுறாரு. ஸோ அந்த நேரத்தில் யதார்த்தமாக அந்த வீட்டுக்கு போகிறாரு. இவரை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. சந்தேக பேரில் அரெஸ்ட் பண்ணி அவரை வந்து ஜெயிலில் போட்டுடுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஜெயிலில் போட்டுட்டு அங்கேருந்து தான் ஸ்டோரி ஃபுல்லாக ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ அங்கே உள்ள போய் பார்த்தீங்கன்னா செல்வராகவன் சார் தான் அந்த ஜெயிலுக்கு டானு. அவர் கீழே டைகர் மணின்னு ஒருத்தாங்க, ஒரு இலங்கை தமிழர். ஸோ இவங்க 3 பேர் தான் ஒரு மெயின் கேரக்டராக, கைதிகளில் மெயின் கேரக்டர் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க. அவங்க அதை கண்டுபிடிக்காமையா இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் அந்த நம்ம வடச்சென்னையில் பார்த்தா அதே சீன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி ரெசம்பிள் சீன்ஸ், அதாவது பிளாக் வைஸ் அன்பு பிளாக்கு, அப்புறம் வந்து ஜீவா பிளாக், அந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட உள்ளுக்குள்ள ஒருத்தர் கேரக்டர் ஒரு பிளாக் ஒருத்தருக்கு எடுத்து. பாலாஜி சக்திவேல் சார் வந்து குக்கர்னு ஒரு ரோல், அதாவது ஒரு செஃப் வேஷத்தில் நடிச்சிருப்பாரு. ஸோ அவருக்குன்னு ஒரு பிளாக்ல அவருக்கு எத்து, அப்புறம் டைகர் மணி பிளாக்ல அவங்க எத்து, இந்த மாதிரி ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. ஸோ உங்க எல்லாத்துக்குமே சேர்க்குறவர் வந்து பேட்ரிக்னு ஒரு ஆள். அவர் வந்து ஒரு ஜீசஸை விரும்புகிறார். சப்போஸ் யார் பேட்ரிக், அதாவது பேட்ரிக்னு ரோல் நடித்தவர் சாமுவேல் ராபின்சன். யாருக்கும் அவரை பற்றி தெரியலனா 2018 சுடானி ஃப்ரம் நைஜீரியான்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தை பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். அதோட ரிவ்யூவும் நான் போடுறேன் அடுத்த வீடியோவில். சரிங்களா? ஸ்டோரி லைன் இதுதான். ஸோ நீங்கள் ஒரு அப்ஸ்ட்ராக்டாக சொல்லணும்னா இவ்வளோ தான். இதுக்கு மேலே ஃபுல்லாக சொன்னால் அது ரிவ்யூவில் நல்லா இருக்காது. ஸோ ஸ்டோரி இதுலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜியோட ஹெல்ப் வந்து ஆர்ஜே பாலாஜி ஹெல்ப் பண்ணுறது, நட்டு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஏன்னா உள்ள ஒரு கலவரம் நடக்குது, அதில் நிறைய பேர் இறந்து போகிறாங்க, நிறைய கைதிகள் இறந்து போகிறாங்க, நிறைய போலீஸ் இறந்து போகிறாங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு சீனாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆர்ஜே பாலாஜி அதுலேருந்து எப்படி தப்பிச்சு வந்தாரா இல்லையா, அவர் செய்யாத தப்பத்தை கண்டுபிடிச்சாரா, இல்லை அவர் கிளைமேக்ஸில் என்ன வந்து ரோல் எடுத்தார் அப்படின்னு. இங்கே நம்ம போலீஸா அவன் போலீஸா படம் வந்து ஏகப்பட்ட பாசிட்டிவ்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் வந்து சமீபத்தில் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 இயர்ஸாக வரவே இல்லை. ஒரு நல்ல ஒரு வெயிட்டான ஸ்டோரி லைன். ஸோ 2008 வட சென்னை மாதிரி கொஞ்சம் இருக்குது சீன்ஸ்லாம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஸ்டோரி லைன் இஸ் வெரி பியூட்டிஃபுல்லி நரேட்டட் பை சித்தார்த் விஸ்வநாத். ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு த டைலாக் ரைட்டர். பயங்கரமான டைலாக் ரைட்டர் இந்த படத்தில். டைலாக் டெலிவரி. ஸோ செல்வராகவன் சார் வந்து ஒரு மேரடோனா கதையை வந்து எஸ்பி கிட்ட போய் சொல்லும்போது அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராகவே அவர் நடிச்சிருந்தார். சரிங்களா? ஸோ ஆக்டிங் வைஸ் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ செல்வராகவன் சாரை வந்து எல்லாருமே வந்து ஒரு சைக்கோ, ஒரு வில்லன் அந்த மாதிரி அவரை நிறைய பேர் திட்டிருக்காங்க. அவர் வந்து ஒரு டேரக்ஷனுக்கு இது இல்லை, அவர் ஃபீல்ட் அவுட்டு போகணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் என்ன இருந்தாலுமே அவர் கொடுத்த ரோலில் அந்த அளவு ஒரு டெடிகேஷனாக நடிக்கிறதுல அவர் என்றைக்குமே ஒரு டாப் நாச் தான். அதை இந்த படத்துலேயும் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. செல்வராகவன், யூ ஹேவ் பிளேட் த ஹீரோ ரோல் ஆஃப் திஸ் மூவி டில் த ஹாஃப் யூ பிளேட். ஓகே. ஸோ தனியாக ஒரு சாம்ராஜ்யம் வச்சு நடத்தக்கூடாது. ஸோ படம் வந்து ஒரு 2.5 ஹவர்ஸ்னா 2 ஹவர்ஸ் நல்லா போகுது செல்வராகவனோட டிமினிஷ் வரைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இட்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கிளைமேக்ஸ் கொஞ்சம் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கனால மேபி அதனால் ஒரு படம் வந்து கொஞ்சம் டவுன் லைனில் போகலாம் மேபி. ஸோ அவுட் ஆஃப் 5 we can rate 4 for the good story line and screenplay, dialogue writing, very very.
ஸோ நெகட்டிவ்னு ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 கேரக்டர்ஸ் நீங்கள் ரிமெம்பர் பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்களோட கதையை நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்க கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கேரக்டரையும் எடுத்து ஒரு கதை சொல்லி ஒரு ட்ராவல் பண்ணும்போது அது வந்து நிற்காது. ஸோ ஒரு படத்தை ஒரு 5லேருந்து ஒரு 6 கேரக்டருக்குள்ளே நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டூ நம்ம ஒரு கோர்வையாக கோர்த்து ஓகே இவனோட இன்டென்ஷன் இதான் அப்படின்பாங்க. ஒரு 12-13 கேரக்டரை சொல்லும்போது இட்ஸ் மேக்ஸ் அஸ் டு ஃபீல் லென்த்தி மூவியாக இருக்குது, கொஞ்சம் தேவையில்லாத சீன்ஸ் வருது, அந்த மாதிரிலாம் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் யூ ஹேவ் டு டிசைட் தட் வேர் யூ வாண்ட் டு வாட்ச் திஸ் ஃபிலிம். தேங்க்ஸ். அப்படி ஒரு சாவி ஒருத்தங்கிட்ட கிடைச்சா அவன் அந்த கதவை திறந்துட்டு போக மாட்டான், உடைச்சிட்டு போவான்.